அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவன் நம்மை 2026ஆம் ஆண்டின் 3வது மாதத்திலே அழைத்து வந்திருக்கிறார். நாம் இருப்பதும் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையாக காணப்படுகிறது. இன்றைக்கி தேவன் உங்களிடத்தில் கொடுக்க வேண்டிய ஒரு வார்த்தை உண்டானால் அது லூக்கா 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக் சாப்டர் 16 verse 10 உங்கள் தியானத்திற்கென்று உங்களுக்கு வாசிக்கிறேன். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சத்திலே உண்மையை எதிர்பார்க்கும் தேவன் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் எங்கு சென்றாலும் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாய் நடப்பது அல்லது நாம் செய்கிற தவறுகள் நமக்கு நிச்சயமாகவே தெரியும். தேவன் நமக்கு கொடுத்திருக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறபடினால் நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதில் காணப்படுகிற காரியங்களும் தவறுகளும் அதை மீறி செய்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். மனிதர்களுக்கு தெரியாது. நீங்கள் மனைவியோ கணவனையோ கண்களை மறைத்து விடலாம், அநேகருடைய கண்களை மறைத்து விடலாம். ஆனாலும் நீங்கள் உண்மையாய் நடக்கிறீர்களா இல்லையா என்பது உங்கள் உள்ளத்தில் நிச்சயமாகவே தெரியும். ஆகவே தான் உண்மையாய் நடக்க வாஞ்சிக்கிறவர் இருதயத்திலே ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்கிறான். நான் கர்த்தருக்கென்று உண்மையாய் வாழ வாஞ்சிக்கிறேன். இந்த உலகத்தில் காணப்படும் ஆயிரக்கணக்கான கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அவைகளிலே தேவன் விரும்புகிறது என்னவென்றால் உண்மையாய் நடக்கிறவர்களோ கர்த்தருக்கு பிரியமா. ஆமென். உண்மையாய் நடக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்கிறது. நம் உள்ளத்திலே ஓடுகிற அத்தனையும் நம் தேவன் அறிந்திருக்கிறாராம். நீங்கள் யோவான் 2ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசித்து பாருங்கள். எல்லா மனிதனுக்குள்ளாக இருப்பதையும் எல்லா மனிதனை பற்றியும் தேவனுக்கு சரியாக தெரியுமா. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன், இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். ஆகவே நாம் செய்யும் காரியங்களிலே தேவன் எதிர்பார்ப்பதெல்லாம் உண்மை. பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தமான காணப்பட்ட தானியேலின் சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவன் 4 ராஜாக்களுக்கு ஒரு பிரதிநிதியாக அல்லது கவர்னராக காணப்பட்டிருக்கிறான். நான் யோசித்து பார்த்தேன், ஒரு ராஜாக்கு இருக்கலாம், அடுத்த ராஜா வரும்போது அவன் உடனே தூக்கிடுவான், ஏனென்றால் நம்முடைய சீக்ரெட் அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு. ஆனால் இங்கே பாருங்கள், 4 ராஜாக்களுக்கு இவன் ஒரு கவர்னராக ஒரு பெரிய பதவியிலே ராஜாங்கத்தில் காணப்படுகிறான். அவனை குற்றம் கண்டுபிடிக்கும்படி அவனோடு கூட காணப்பட்ட மக்கள் அவனை தேடினார்களாம். வேதம் சொல்லுகிறது, தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருக்கின்றபடியால் அவன் மேல் சுமந்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. உண்மையுள்ளவனாய் காணப்பட்டானா. பாருங்கள், உண்மை என்னவனை கர்த்தர் நேசிப்பது மாத்திரமல்ல, கர்த்தர் அவனை உயர்த்தவும் செய்கிறார். மனிதனுக்காய் நம்முடைய வாழ்க்கை வாழ்வதல்ல, நம் தேவனுக்காக எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க நாம் விரும்புவோம், முன்னேறி செல்வோம். தன் வாழ்க்கையிலே குற்ற இருதயத்தோடு கூட அந்த விபச்சார வாழ்க்கையிலே காணப்பட்ட நாட்களிலே தாவீது 51ஆம் சங்கீதம் எழுதுகிறான், நீர் உள்ளத்தில் உண்மை இருக்க வாஞ்சிக்கிறீர். இருதயத்தில் உண்மை இருக்க தேவன் நம்மை வாஞ்சிக்கிறாரா. நம்ம எதை செய்தாலும் தேவன் நம்மை பார்க்கிறார். ஒருவேளை வேலை ஸ்தலங்களாக இருக்கலாம், குடும்ப காரியங்களாக இருக்கலாம், எவைகள் செய்தாலும் தனிமையில் காணப்படும் பொழுதும் நம்மை பார்க்கிற தேவன் இருக்கிறார் என்பதை நாம் நிச்சயமாகவே நாம் கருத்தில் கொள்வோமாக. பாருங்கள், சில வேளைகளை உண்மையாக இருக்கிறோம், ஆனால் சில வேளைகளை உண்மையாக இல்லாமலும் காணப்படுகிறோம். ஆனால் நாம் ஒவ்வொரு நாட்களும் நாம் செய்ய வேண்டிய மிக திட்டமான ஒரு தீர்மானம், என் தேவனுக்கு முன்பாக நான் உண்மையாக இருக்க வாஞ்சிக்கிறேன். அது மிக முக்கியமான ஒன்று. தானியேல் என்றால் ராஜாவின் கையெழுத்திடப்பட்ட அந்த பத்திரத்தை அறிந்த பொழுதிலும் தேவனோடு அவன் செய்த உத்தமத்தின் அந்த உறுதியிலே
அவன் 3 வேளையும் தன்னுடைய பலகணிகளை எருசலேமுக்கு நேராக திறந்து, அதுதான் உண்மை. உண்மையில் பிசகாதவராய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவனாய் இருந்தான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே தன் வீட்டின் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று கர்த்தரே அவனை குறித்து சாட்சி சொல்கிறார். இந்த மாதத்திலும் நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் எதிர்பார்க்க உண்மையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வாஞ்சிப்போம். உண்மையாய் கர்த்தருக்கென்று வாழ கற்றுக் கொடுப்போம். என்றால் உண்மையுள்ளவன் தான் கர்த்தருக்கு பிரியமனாய் மாற முடியும். சிறிய காரியத்திலே உண்மையாய் இருப்போம் என்றால் தேவன் நம்மை அநேகத்தின் பேரில் அதிகாரியாக வைப்பாராம். ஆகவே உங்கள் கொடுக்கப்பட்ட எந்த காரியத்திலும், ஊழியத்தின் காரியங்களோ, குடும்பத்தின் காரியங்களோ, வேலை ஸ்தலத்தின் காரியங்களோ, எங்கிருந்தாலும் நீங்கள் உண்மையாய் கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்று தேவனுக்கு முன்பாக உண்மையாய் நடக்கிற மனிதன் சகல பரிபூரணத்தினால் நிறைக்கப்படுவான் என்று நீதிமொழிகள் 28:20 சொல்கிறது. சகல பரிபூர்ணங்களை நிறைக்கப்படுவானாம். எத்தனை உண்மையான ஒரு வார்த்தை பாருங்கள். ஆகவே கர்த்தருக்கென்று வாழும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை நாடி ஓடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கென்று பெரிய காரியங்களை செய்ய வாண்டிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் முழுவதுமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் உண்மையை நம் வாழ்க்கையில் கடைப்பிடிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இந்த அருமையான மார்ச் மாதம் 1ஆம் தேதி காலையிலே நீர் எங்களோடு கூட இதுவரை இருந்து நடத்தி வருகிற பாதைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மையுள்ளவன் சகல பரிபூரணத்தினால் நிறைக்கப்படுவான் என்ற நம்முடைய வார்த்தையின்படியாக உண்மையுள்ளவனை கர்த்தருக்கு பிரியமாய் காணப்படுகிறான் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, உண்மையுள்ளவராய் எங்கள் வாழ்க்கையிலே வாழ்க்க நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்கள் அநேகத்தில் உண்மையுள்ளவர்களாய் இருப்பார்கள். ஆகவே நீர் கொடுக்கும் ஒவ்வொரு பயிற்சிகளிலும் பரிசோதனைகளிலும் நாங்கள் முன்னேறி செல்ல, நாங்கள் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட கர்த்தருக்கும் ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கிற மக்களும் பார்க்கும் பார்வையிலே நாங்கள் யாவருக்கு முன்பாக நீதிமான்களாக, கர்த்தரை பறைசாற்றுகிற பிள்ளைகளாக, கர்த்தரை பிரதிபலிக்கிற ரூபங்களாக, ஆண்டவரே வாசிக்கும் நிருபங்களாக ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் நீ நடத்தும்படி ஜெபிக்கிறோம். அதற்கான கிருபைகளை நீ தருகிறபடியா உமக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சத்திலே நீ உண்மையாய் இருந்தால், ஆகவே நான் அநேகத்தின் பேர் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் என்னை நீ சொன்னீரே. அந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கையில் உண்மையை நான் கற்றுக்கொள்ள, உண்மையிலே கடைபிடித்து நடக்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் உடைய வார்த்தைகளை சுமந்து உடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற ரூபங்களாய் ஆண்டவரை வாழ கிருபை தருவீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். வியாபார ஸ்தலங்களை ஆசீர்வதிக்கிறேன். உடைய பிள்ளைகள் ஆண்டவரை கையிட்டு சிற எல்லாவற்றிலும் ஆசீர்வாதங்களை இந்த மாதத்திலே ஆண்டவரே நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலங்கள் செல்வம் செழிப்புமாய் இருக்கட்டும். உடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து காணப்படும் ஒவ்வொரு காரியங்களிலும் ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடைபெறட்டும். ஏனென்றால் நீர் அதிசய நாதர், அற்புதங்களை செய்கிறவர். அப்படியே செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துவீராக. சமாதானத்துக்காய் வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிறைக்கட்டும். ஏனென்றால் நீரே சமாதான பிரபு. நீர் அந்த வீட்டிலே குடிக்கொண்டு பெரிய காரியங்களை செய்வீராக. சத்துருவின் சகல ஆதிக்கங்களையும் முறியடிப்பீராக. நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற சகல பிசாசின் தந்திரங்களை உடைத்து ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு நம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் வெற்றியும் ஆசீர்வாதத்தையும் மகத்துவத்தையும் செய்வீராக. உமக்கே துதிகன மகிமை செலுத்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.